தனுசு ராசி அன்பர்களே, எல்லோரும் நலமுடன் வாழ முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ரொம்பவுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து போராடியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. தனக்காரகனா இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னாடி ஓடவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெருசு அப்படிங்கிறத நினைப்பீங்க. உங்ககிட்ட நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். ரொம்ப ஒரு பணக்காரங்களா இருந்தா கூட உங்களை சின்ன அளவுல யாராச்சும் அவமரியாதையை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள அறவே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லவும் செய்வீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வீட்டுல யாருமே கண்டுக்கலன்னா அதன் பிறகு உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்குமே உடம்பு சரியில்லாம போனா அதை நீங்க சொல்லி காமிச்சிடுவீங்க, கண்டுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா எனக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதை அப்படியே திருப்பி செய்வேன் அப்படிங்கிற ஒரு குணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மற்றவங்க செய்யறதன் விளைவை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியா கோதண்ட குரு அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலயுமே நீங்க திறமைய அறிவை யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, நீங்களா தனித்து நின்று போராடி அந்த விஷயத்துல வெற்றி பெறுவீங்க. அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சந்தோஷமுமே உண்டாகும். அதே போல ஒரு குழப்பமா இருக்கு ஒரு சூழ்நிலை, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியலனா கூட உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே நீங்க அறிவுரை கேட்பீங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு சொல்றதுமே நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க என்ன முடிவு செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை தான் இறுதியில செய்வீங்க. அதன் பிறகு உங்களோட நண்பர்களே திட்டிருப்பாங்க, அப்படியே எங்ககிட்ட இதெல்லாம் கேட்ட, நீ ஏன் நினைச்சது தானே செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எதிர்கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஏதாவது அனுபவம் இருந்தா என்ன விஷயம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு இது ஒரே மாதிரி தான் இருக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட இந்த வாரத்தின் அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதகமா நடக்குமா? மேலும் உங்களுக்கு என்ன விஷயம் பலமா இருக்கும், பலவீனமா என்ன இருக்கும், அதை நீங்க எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த நாம உங்களுக்காக இந்த பதிவுல சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, எளிய முறையில தீர்வு காண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும். அதே போல இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான எளிய முறையில தீர்வை பெற்றுக்க முடியும். அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வை எளிய முறையில பெற்று நலமுடன் வாழ முடியும். ஏன் இது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்ககிட்ட போன் மூலியமாவே தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு பெற்றிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நீங்க கட்டாயம் இதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய ஒரு சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுல கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்துட்டு ரணருண ரோகத்துக்கு மாற்றம் அடைஞ்சிடுறாரு. அதன் மூலமும் பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் மற்றும் மாற்றங்கள் எப்படி இருக்கும், பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் ரொம்ப நாளா நீங்க இருந்து வந்த பிரச்சனைகள், கவலைகள் எப்படா சரியான தீர்வு கிடைக்கும், எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இது. ஆனாலும் நீங்க எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா இருந்தா பல விதமான நன்மைகளை பெற முடியும். அதுவும் வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் ரொம்பவுமே கவனமா செல்லணும்.
மற்றவங்களோட விவகாரத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட குடும்ப விஷயத்திலையுமே 3ஆம் நபரின் தலையிட்டு அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். பணம் வரது அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போ நீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய விதமான போட்டிகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த போட்டிகளை எல்லாமே தைரியமா கையாண்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கடினமான பணிகளை செய்யற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கும். ஆனா அதற்கான பலன்கள் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களோட நிறைவான வேலைகளுக்கு உடனடியாக பலனும் கிடைக்கும். எவ்வளவு கடினமான வேலைகளையுமே சுலபமா செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க. அதனாலதான் எந்த ஒரு கடினமான வேலையுமே உங்ககிட்ட வந்து சேருது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா வீட்லயுமே நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்க அனுபவிக்க முடியும். இல்லாம வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுல காட்டினீங்கன்னா குடும்பத்துல அமைதி குறையலாம், சந்தோஷம் குறையலாம். அதனால கவனமா இருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட வெளிக்காட்டாம இன்முகத்தோட பேசுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எப்படி மற்றவங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் உடனடியா அதற்கான அதிரடியா முடிவெடுப்பீங்களோ அது போலதான் நமக்கு வர விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க எடுத்து செஞ்சு அதுல ஏதாவது பிரச்சனைனா முழுமையா நீங்க தான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் மற்றவங்களோட பணிகளையுமே நீங்க வாங்கி செய்யாதீங்க. உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சா அதற்கான பலனே பெருமளவுல உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். கவனமா இருங்க. இப்ப வந்துட்டு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்க முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். முக்கியமா செலவு விஷயத்துல நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதா இருக்கும். புதிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து தொடங்குறது நல்லதா இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி காணப்படும். வேலை விஷயத்துல இருந்த ஒரு சுணக்க நிலை மாறும். எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனாலும் உங்களோட பணிகளை செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஒரு சுணக்க நிலை இல்லாம திறமையா செயலாற்ற போறீங்க. நீங்க திறமையா செயலாற்றுவதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் உடனடியா கிடைக்கும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்களுடைய தாய் மற்றும் உறவினர்கள் வழியில ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா கூட நீங்க ஒரு கண் அவங்க மேல வச்சுக்கிட்டே இருங்க. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு அவங்களோட செயல்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். இந்த வருடம் மிகவும் சாதகமான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல செய்திக்கான வகையில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில இந்த முருகன் வழிபாட செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தாய் வழியில் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க வழியே உங்களுக்குமே ஏதாவது மன கசப்புகள் வரலாம். கவனமா இருக்கணும். நீங்க பேசும் பொழுது கூட உங்களோட வார்த்தைகளை கவனமா கையாளணும். வீடு மனை வாகன யோகமான அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்துங்க. பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும். ரொம்ப நாளா நீடித்து வந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு இருந்த கஷ்டம் இப்ப உங்களை விட்டு நீங்கிடும். சுணக்க நிலை மாறி நீங்க ரொம்பவுமே தெளிவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய போறீங்க. உங்களோட பிள்ளைகளின் மேல் கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு ஒரு பார்வையை அவங்க மேல இருந்துட்டே இருக்கணும். மேலும்
மன அமைதி பெற நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா நன்மைகளை பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று சிவ தரிசனம் செய்வது மன அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றம் உண்டாக உங்களுக்கு சிவ பெருமானுமே உறுதுணையா இருப்பார். மேலும் சிவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.